ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியாது. ஸோ உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. லைக்ஸ் மூலியமாகவும் கமெண்ட்ஸ் மூலியமாகவும். சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் கிடையாது. ஒரு கிளாப்ஸ் பண்ணுற மாதிரி. லைக்ஸ் பண்ணுறது வந்து ஓகே, நீங்கள் சொல்கிற விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி லைக்ஸ். கமெண்ட்ஸ்னால் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஒரு ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி உங்களுடைய சப்போர்ட் எந்த மூலிமா தெரிவிக்கலாமோ அந்த மூலிமா நீங்கள் தெரிவிக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது 100% மைண்ட் செட் அப்படி போட்டுக்கலாங்களா? இது மைண்ட் செட் 100% இருந்து ஜென்ரலாக காமனாக சொல்லிடலாம், எல்லோரும் அட்வைஸ் பண்ணுறது தான் அப்படின்ற மாதிரி. அப்புறமா அந்த யூடியூப் சேனலில் குறைவே இருக்காது இந்த மாதிரி விஷயம் சொல்கிறதுக்கு. சைக்காலஜி தான் எல்லாத்துக்கும் மெயின் ஸ்ட்ராங்கு. அது எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் இல்லையா? சைக்காலஜி தான் ஓகே, எல்லாமே சொல்லிடுறாங்க. மைண்ட் செட்டு தான் 100%, இது எல்லாமே வந்து அதெல்லாம் இருக்குது, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏன் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணும்? ஏன் மைண்ட் செட்டில் என்ன பார்க்கணும்? மைண்ட் செட்டில் சைக்காலஜியில் என்ன பார்க்கணும்? என்ன விஷயம், என்ன நடக்குது அது அப்படின்றத கொஞ்சம் நம்ம டீப்பாக உள்ளே வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போது மைண்ட் செட் அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்க, அதாவது ஒரு ட்ரேடு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, மேபி உங்கள்கிட்ட பணம் எவ்வளோ 1 லட்ச ரூபா கூட இருக்கலாம் வச்சுக்கலாம். பணம் வந்து உங்களுக்கு பணம் பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்டார்டிங்கில் புதுசாக வரவங்களாம் சொல்கிறான்னு வந்து லாஸ் பண்ணவங்களுக்கு சொல்ல வரல. புதுசாக வந்து லாஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, எந்தெந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்க எடுத்துக்கங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், பணம் வெறும் மேட்ரு இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க்கான ஒரு ஸ்டாக் மார்க்கெட், நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல, நான் வெறும் 10,000 ரூபா தான் நான் வந்து முதல் போடுறேன், நான் வந்து மிச்சம் 90,000 சேஃப்டியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறீங்க? 10,000 மட்டும் எடுத்து வந்து ட்ரேட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ட்ரேட் பண்ண சொல்ல என்ன ட்ரேட் பண்ணுறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ட்ரேட் பண்ணுறீங்களா, இல்லை என்னவோ பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. ஒரு 500 ரூபா லாஸ் ஆகிடுன்னு வச்சுக்கலாம். நம்ம லாஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். 500 ரூபா லாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்க, பிரச்சனை இங்கே பாருங்கள். 500 ரூபா லாஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஏதோ ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறீங்களோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை ஸ்டடி பண்ணுறீங்களோ, ஏதோ பண்ணுறீங்க. ஸோ அன்றைக்கி டேயில் 500 ரூபா லாஸ் ஆகிட்ட உடனே இப்போது உங்களுடைய எனர்ஜி இருக்குது இல்லைங்களா, மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறீங்களா, நம்மளுடைய மைண்ட் செட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஃபீல் வருது இல்லைங்களா, 500 ரூபா லாஸ் ஆகிடுச்சு, ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ உங்களுடைய மனசு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி மேலே போகாது. நல்லா கவனிங்க. ஸ்ட்ராட்டஜி மேலேயோ உங்களுடைய செட்டப் மேலேயோ உங்களுடைய என்ன பிளானோ அந்த பிளான் மேலே போகாது, ஸ்டடி மேலே போகாது. முக்கியமாக வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்களே, உங்களுடைய ஸ்டடி மேலே போகாது. என்னன்னா, இந்த 500 ரூபா லாஸ் ஆகிடுச்சு இல்லையா, இந்த 500 ரூபாயை அடுத்த ட்ரேட் பண்ணிடணும், எப்படியாச்சும் அட்லீஸ்ட் இந்த லாஸை ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டை வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்ன ஆகுனா, அடுத்தது நல்ல செட்டப் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, நான் இந்த கண்டிஷனுக்கு வரேன் சார், அடுத்து சூப்பரான செட்டப் வருது, நல்லா ஒரு மேலே போயிட்டு இருக்குது, ஒரு பிரேக் அவுட்டில் பை எடுத்தால் கூட எனக்கு வந்து காசு கிடச்சிடும், லாஸ் ரிகவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நல்ல சூப்பர் செட்டப், பர்ஃபெக்ட் செட்டப், அருமையாக போயிட்டுருக்குது. உங்கள்கிட்ட பணமும் இருக்குது, 10,000க்கு 10,000 இன்னும் எவ்வளோ பணம் வேணால் பணம் இருக்குது. அந்த லாஸை நான் ரிகவர் பண்ண முடியுமா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த 500 ரூபா லாஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா, இந்த 500 ரூபா லாஸ் ஆனதோட உங்களுடைய எனர்ஜி போயிடுச்சு, உங்களுடைய மைண்ட் செட்டோடைய எனர்ஜி போயிடுச்சு. எனர்ஜினா எப்படி சார் இது? இப்போது ஒரு நல்ல கார் இருக்குதுன்னு வச்சுங்களேன், சூப்பரான ஒரு காரு, லக்ஸுரி காரு, அருமையாக இருக்குது காரு. ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்துட்டீங்க, நீங்கள் சேர வேண்டிய இடத்துல ரீச் ஆகிட்டீங்க, நீங்கள் இறங்கிட்டீங்க. அதாவது டிரைவர் இறங்கியாச்சு, வண்டியிலேருந்து டிரைவர் இறங்கியாச்சு. இப்போ வண்டியில் பெட்ரோலும் இருக்குது, ரோடு நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, அருமையாக இருக்குது சீசன். ஆனால் டிரைவர் இல்லை. வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டுவீங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக் கார் வந்துச்சு, விடுங்க, நான் இப்போ சொல்ல வரல. இப்போது ஜென்ரலாக கார் எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வரேன் நான். இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்டுடுவீங்களா? ரோடு நல்லா இருக்குது, கார் நல்லா இருக்குது, வண்டியில் பெட்ரோல் இருக்குது, எல்லாமே இருக்குது. எப்படி மூவ் ஆகும்? டிரைவர் ஒன்றும் இல்லைங்களா? அந்த டிரைவர் தான் நம்மளுடைய மைண்ட் செட். எப்பவுமே நம்மளுடைய மைண்ட் செட் வந்து ஒரு டைம் ட்ரேட் எடுத்தாவே டயர்ட் ஆகிடும். அது லாபமாக இருக்கட்டும் நஷ்டமாக இருக்கட்டும், ரொம்ப டயர்ட் ஆகிடும். அடுத்த ட்ரேடுக்கு மனசு வந்து தயாராக இருக்காது. இது புரிஞ்சுக்குங்க. ஏன்னா வந்து பேசிக் புதுசாக வரவங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுல, காசு இருந்தால் ட்ரேட் பண்ணிடலாம், அப்புறம் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் ட்ரேட் பண்ணிடலாம், அப்புறம் வந்து அடுத்த செட்டப் வந்து ஒரு அமைஞ்சால் ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னா
அடுத்த ட்ரேட் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நம்ம மைண்ட் செட் முக்கியமாக வந்து பலம் சேருங்க, எண்ணம் சேருங்க. சார் அப்போ ஒரே ட்ரேட் தான் பண்ணுறாங்களா எல்லோரும் அப்படின்னா 1 அல்லது 2 ட்ரேட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது 500 ரூபா வந்து லாஸ் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் இருக்குது, அதாவது அந்த ஒரே ஒரு அமௌண்ட் எக்ஸாம்பிள், ஸோ 500 ரூபான்றதை வந்து எக்ஸாம்பிள் நினச்சிக்க. ஸோ அவங்களோட கெப்பாசிட்டியில் ஒரு 0.5% வந்து அதிகமான டைமில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்களுக்கு அப்படின்றவங்க 2 ட்ரேட் எடுப்பாங்க. ஏன்னா 0.5%னா 1%, 2 ட்ரேடில் சேர்த்து 1% லாஸ் ஆக போகுதுன்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ அந்த லாஸ் வந்து முன்கூட்டியே கணிக்கிறதுனால 2 ட்ரேட் எடுப்பாங்க. அவங்க கூட அந்த 2 ட்ரேட் லாஸ் ரிகவர் மைண்ட் செட்டில் வராது. 2வது ட்ரேடு மேபி 2வது ட்ரேடும் எனக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு 1000 ரூபாய் லாஸ் ஆகும் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் தவிர எனக்கு இந்த 500 ரூபாய் ரிகவர் ஆகிடும் அப்படின்ற மைண்ட் செட்டில் அடுத்த ட்ரேடு வராது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ சொல்லலாம் நீங்கள், சார் அப்படி ட்ரேடு எடுத்தால் என்ன சார் ஆகும்? இப்போ எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு வந்து அடுத்த ட்ரேட் எடுக்கிறேன், எங்கள் மைண்ட் செட் இல்லை, எனக்கு மைண்ட் செட்டில் ஸ்ட்ராட்டஜி சூப்பரான ஒர்க் ஆகுது, என்னோடய லாஸாக ரிகவர் ஆகிடுமே அப்படின்னு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னு என்ன ஆகுனா, இப்போது எக்ஸாம்பிள் எடுக்கிறேன், நீங்கள் இந்த இதில் ட்ரேட் எடுக்கிறீங்க, உங்களோட டார்கெட் எங்கே இருக்குது, உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் 2வது ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு நல்லா ப்ரைஸ் மேலே போகுது, நல்லா பார்க்குறீங்க, ட்ரேட் எடுக்கிறீங்க. எடுத்த உடனே என்ன ஆகுனா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ராஃபிட்டில் வராமல் தெரியும். சப்போஸ் இறங்கி கீழே உங்களோட ஸ்டாப் லாஸ் கிட்ட போயிட்டு திரும்ப உங்களோட காஸ்ட் டு காஸ்ட் வருதுன்னு வச்சுங்களேன். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர் 90% ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காஸ்ட் வருது இல்லைங்களா, அதாவது இந்த லாஸில் பார்த்துட்டு இங்கே போயிட்டு இங்கே ரிட்டர்ன் வர சொல்லும், இங்கேயே கட் பண்ணிக்குவாங்க பொசிஷனை. ஏன்னா காஸ்ட் டு காஸ்ட் வந்துடுச்சு. அதாவது செகண்ட் ட்ரேடில் எனக்கு லாஸ் ஆகுது இருந்தது, அந்த லாஸ் போயிட்டு ரிகவர் ஆகிட்டு காஸ்ட் டு காஸ்ட் வந்துடுச்சு, எப்பாடா போதும் சாமி அப்படின்னு வெளியே வருவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் 2வது ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, ஏன்னா இங்கேருந்து போயிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hour ஆயிருக்கும். ப்ரைஸு இங்கேருந்து போயிட்டு இங்கே வரதுக்கு 2 மணி நேரம் ஆயிருக்கும். அந்த 2 மணி நேரத்தில் உங்களோட மைண்ட் செட்டு டோட்டலாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கும், பவர் எனர்ஜி 0 லெவல் ஆகிட்டு இருக்கும். உங்களால் அந்த ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண முடியாது. அந்த ட்ரேட் ப்ராஃபிட்டுக்கும் போகும் மேபி, ஆனால் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் லைக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். இது புரிஞ்சிக்கிறதுக்கு நிறைய நாட்கள் ஆகும். நான் வந்து உங்களுக்கு எளிதாக சொல்லிடுறேன், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி. ஆனால் புதுசாக வரவங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஏன்னா அதுலேருந்து அந்த ஃபீல் தாண்டி வந்தவங்களுக்கு இதெல்லாம் புரியும். ஓகே, ஏன் உங்களுக்கு செகண்ட் ட்ரேட் எடுக்க வேணான்னு சொல்கிறேன்னா இதுதான். ஏன்னா உங்களுடைய மைண்ட் செட் இருக்காது, உங்களுடைய எனர்ஜி இருக்காது, உங்களோட ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு பத்தாது. அது அந்த உங்களுக்கு ஃபீல் பண்ணி பாருங்கள், புரிஞ்சுங்க. எப்போ இந்த மாதிரி ட்ரேட்லாம் நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும்னா, இந்த 500 ரூபாய் லாஸ், அதாவது அந்த 0.5% சம் அமௌண்ட்டை லாஸ் பண்ணி அதிகமான ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ப்ரீ பிளான் பண்ணுவாங்க. சப்போஸ் எனக்கு போய் திரும்பவும் கீழே வந்தால் கூட எனக்கு 1000 ரூபாய் நஷ்டம், அந்த 1% நஷ்டம் எனக்கு தெரியும், எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபீல் கிடையாது. எனக்கு வந்தால் என்னோட செகண்ட் ட்ரேட் கிடைக்கும், இல்லை எனக்கு 2வது ட்ரேடு எனக்கு எஸ்எல்இட் ஆகும், நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2வது சரி, நம்ம லாஸ்ட் ஜோன் பார்த்தோம், ப்ராஃபிட் ஜோன். ஒரு 500 ரூபாய் ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாங்களேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுனா, 500 ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சு. சார் இதில் எனர்ஜி இருக்குமே சார், 500 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு, மைண்ட் செட்டு எனர்ஜி போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. இந்த 500 ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சு இல்லைங்களா, இப்போ எனர்ஜி இருக்குமே சார், இப்போ நான் 2வது ட்ரேட் எடுக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நினைக்கலாம் 500 ரூபாய் லாபம் வந்தால் எனர்ஜி கூடிடும், 500 ரூபாய் நஷ்டம் வந்தால் எனர்ஜி போயிடும், மைண்ட் செட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கலாம். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஒரு ட்ரேடு இறங்கி ஏறி முடித்தாவே உங்களுடைய மைண்ட் செட்டு எனர்ஜி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு தெரியறதில்ல அது, ஆனால் ஃபீல் நல்லாயிருக்கும். அதாவது ப்ராஃபிட் வந்த ஃபீலுக்கும் லாஸ் ஆன ஃபீலுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த 500 ரூபாய் வந்ததுக்கு ஃபீல் நல்லாயிருக்கும், நல்லா கவனிங்க, ஃபீல் நல்லாயிருக்கும். ஆனால் மைண்ட் செட்டோட எனர்ஜி சேம் தான் இருக்கும். நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாய் கூலி கொடுத்துட்டாங்கன்னா உடம்பு கஷ்டப்பட்டுருக்கோம் இல்லைங்களா. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, ஒரு நாள் உழைக்க வேண்டியது வந்து ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடி வந்துடுறீங்க, செம்ம ஹாப்பி, காசும் கொடுத்துட்டாங்க, வேலை செஞ்சு காசு கொடுத்துட்டாங்க, ஜோபில் அவங்க 2000 ரூபாய் போட்டுக்கிறீங்க. அப்போது இன்னும் 2 மணி நேரத்துக்கு யாரும் கூப்பிட்றாங்க அப்படின்னா மனசில் உற்சாகம் இருக்கும், ஆனால் உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போது இல்லைப்பா நாளைக்கு வரேன் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா. சேம் அதே மாதிரி தான் நீங்கள் ப்ராஃபிட் சம்பாரிச்சா கூட அடுத்த ட்ரேடுக்கு வந்து உங்களுடைய எனர்ஜி இருக்காது. அப்போ என்ன ஆகுனா, சப்போஸ் நீங்கள் ட்ரேட் எடுத்தால் கூட எங்கடாபா ப்ராஃபிட் வந்த ப்ராஃபிட் போயிடுமோ அப்படின்ற பயத்திலே தான் அடுத்த ட்ரேடுக்குள்ளே போவீங்க. ஃப்ரெண்ட் நல்லா கவனிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள்.
அடுத்த ட்ரேடு எப்படாப்பா அந்த சாமி 500 ரூபாய் போயிடுமோ, வந்த ப்ராஃபிட் போயிடுமோன்ற எண்ணத்தில் தான் வந்து அடுத்த ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி ஆவீங்க. அப்போ என்ன ஆகும், கன்ஃபார்மாக அந்த 500 ரூபாய் போகும். ஏன்னா மைண்ட் செட் வந்து அது செட் ஆகிட்டீங்க உங்களுக்கு. எங்கே 500 ரூபாய் போயிடுமோ அப்படின்ற எண்ணத்துலேயே அடுத்த ட்ரேடர் சொல்லும் அந்த 500 ரூபாய் கன்ஃபார்மாக போகும். இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் மைண்ட் செட்டுன்னு சொல்கிறதுக்கு 100% மைண்ட் செட்டுக்கு காரணம் இதுதான். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த விஷயத்தை, அதாவது முதல் ட்ரேடோடு நான் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணுன்ற ஒரு ரூல்ஸை கிட்டத்தட்ட ஒரு 50 days ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நடுவில் ஒரு நாள் 2 நாள் விட்டுடலாம். ஆனால் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் ட்ரை பண்ணுறேன், வாரத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணுறேன், 10 நாளைக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணால் ஆகாது. இதை ரெகுலர் டெய்லி நான் இன்றைக்கி இவ்வளோ லாஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், லாஸ் புக் பண்ணிக்கிறேன், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறேன். நான் ப்ராஃபிட் ஏதோ ஒன்று ஃபஸ்ட் ட்ரேட் என்னமோ ஆகட்டும்பா, நான் வந்து ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மைண்ட் செட்டை நீங்கள் தொடர்ந்து ஒரு 50 நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே அதுக்கு நீங்கள் பழகிடுவீங்க. அப்போ நான் 51வது நாள் உங்களே மறியாமல் அந்த மைண்ட் செட் உங்களுக்கு டெவலப் ஆகிடும். மேபி அடுத்தது 100வது நாள் பார்த்தீங்கன்னா 2வது ட்ரேட் எடுக்கிற கெப்பாசிட்டி வந்துடுவீங்க. ஏன்னா ஃபஸ்ட் செட்டுக்கு உங்களுக்கு மைண்ட் செட் வந்து செட்டிங் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய வெபினாரில் நான் முக்கியமான சொல்கிறது விஷயம் என்னென்னா இதுக்கு மைண்ட் செட்டு உங்களை டெவலப் பண்ணிங்க. இப்போ நான் 45 days கிளாஸ் முடிச்சுட்டு அவ்வளோதான் நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வருஷக்கணக்கில் குரூப் ஓடிட்டுருக்கோம், அது மாதக்கணக்கில். அது என்னென்னா அந்த குரூப்பில் எவ்வளோ நாள் இருக்கலாம் அவங்க. நானாக வந்து போங்கன்னு சொல்கிறதுலாம் கிடையாது அவங்களுக்கு. இப்போ வந்து ஒரு 45 days கிளாஸ் முடிச்சுட்டு ஃபீஸ் வாங்கிட்டு அவங்ககிட்ட அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னா என்ன சொல்கிறது, அது நார்மலாக இப்போ எல்லோரும் ட்ரேட் எடுக்கிறேன். இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கூகுளில் பார்த்து தட்டினீங்கன்னா எவ்வளோ பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க. 2 நாள் கிளாஸு, அப்புறம் ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ், அது கிளாஸ், இந்த கிளாஸ் எடுப்பாங்க. ஓகே, ஸோ லைவ் மார்க்கெட்டில் லைஃப் டைமுக்கு சப்போர்ட் போகிற எங்கே நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் அங்கே நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். மெயின் உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கணும். உங்களுக்கு அவங்க பிக் பண்ணாங்கன்னா கால் அவங்களே ரிசீவ் பண்ணணும். ஸ்டாஃபுங்க ரிசீவ் பண்ணுறது, அவர் பிஸியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. டைரெக்டாக அவங்க பர்சன் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி யார் ஒருத்தர் இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்கள் கிளாஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோட வெபினார் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள், வெபினார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு. அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாட்ஸ்அப் மூலயமா காண்டாக்ட் பண்ணி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.